வணக்கம். என்னோட பேர் அருண். நான் வந்து டெல்லியில் வந்துட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் வரலாற்றுத் துறையில். பணுவல் வந்துட்டு நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தக அங்காடி. நான் இளங்கலை வந்து சென்னையில் படித்ததுலேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கேன். கூட்டங்கள் நடக்கும், புத்தகங்கள் வாங்குறதுன்னு தொடர்ச்சியாக வர்றது உண்டு. இன்னைக்கு வந்துட்டு சில புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன். ஒன்று என்னென்னா, நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லக்கண்ணு அவர்களை பற்றின ஒரு புத்தகம். ஆக்சுவலாக அவர் இறந்ததுக்கு பிற்பாடு தான் கிட்டத்தட்ட எல்லாராலையும் பேசப்பட்டார். அவர் இருக்கிறத விட, அவர் அறியப்பட்டு அவருடைய வாழ்க்கையை பற்றி விவாதங்கள் நடந்ததை விட, அவர் இறப்புக்கு பிற்பாடு தான் அவரை பற்றின நிறைய விவாதங்கள், அவர் யாருங்கிறது ஊடகங்கள் வழியாக ஒரு உரையாடல் நடந்தது. இப்போ அவருடைய நேர்காணல் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு பார்க்க முடிஞ்சது பணுவல்ல. இப்போ அவரை பற்றி இன்னும் கூடுதலாக அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். அப்புறம் தமிழக அரசியல் வரலாறு 2 தொகுதிகள் வந்துட்டு ஆர் முத்துக்குமாரோடது கிழக்கு பதிப்பகம் போட்டிருக்காங்க. என்னன்னா, என்னுடைய ஆய்வு தொடர்பாக தமிழக அரசியல் நூல்கள் பலது வந்துட்டு அரசியல் வரலாறு குறித்த வேற வேற ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு கிழக்கு பதிப்பகம் பொதுவா ஜனரஞ்சகமான ஒரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அந்த நூல்கள் வர்றது வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு ஒரு பிகினிங் லெவல்ல இருக்கக்கூடிய ரீடர்ஸுக்காக எழுதப்படக்கூடிய நூல்களாக பரவலா அறியப்படும். ஆர் முத்துக்குமாரோடது அப்படி ஒரு பிகினர் லெவலால் இருக்கக்கூடிய ரீடர்ஸுக்கானதாக இருந்தாலும் கூட, நான் மற்ற புத்தகங்களை வாசித்து ஒப்பிடுறப்போ வந்துட்டு ஃபேக்சுவலாகவும் அதே சமயம் அந்த டெப்த் குறையாமலும் அவர் வந்துட்டு அவருடைய புத்தகங்களில் வந்துட்டு அவர் சொல்ல வர விஷயத்தை வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவருடைய மற்ற புத்தகங்களை வாசிச்சது உண்டு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான சில வரலாற்று விஷயங்களை, தரவுகளை சரியாக அடுக்கி ஒரு நரேட்டிவ் வந்துட்டு கொடுக்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த புத்தகம் இன்னைக்கு வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்தி மழையில் வந்துட்டு திரையில் மிளிரும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இதழில் வந்துட்டு திரைத்துறைக்கும் சினிமாவுக்குமான உறவை பற்றி இருக்கக்கூடிய கட்டுரைகளை தொகுத்திருக்காங்க. இந்த இதழில் நம்ம தெரியும், சமகால அரசியலில் தமிழக அரசியலில் வந்துட்டு திரைத்துறையினுடைய தாக்கம்ங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இருந்துட்டு இருந்தது. 1950கள் 40கள் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அது சார்ந்து எனக்கும் ஒரு ஈடுபாடு உண்டு. அது சார்ந்து நானும் கட்டுரைகள் எழுதியிருக்கேன். எப்பயுமே அது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஏரியா எல்லாருக்குமே. அப்போ அது சார்ந்து ஒரு சமகால விஷயங்களை தொகுத்து கட்டுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அதனால அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த வாங்க. நன்றி.